ஹலோ விவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். சக்கரை பொங்கல் எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் இத நல்லா ஊற வச்சுக்கணும். இது நல்லா ஊறுனதுக்கப்புறம், அதில நல்ல தண்ணி சேர்த்து, அத வந்து 3 விசிலுக்கு நல்லா வேக விட்டுக்கணும். நல்லா குழஞ்சு வர அளவுக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். அதில கொஞ்சமா தண்ணி சேர்த்து, கொஞ்ச நேரம் அத கொதிக்க விட்டுறணும். அது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம், அதில ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, லைட்டா உப்பு தூளும் சேர்த்துக்கணும். அப்பதான் பொங்கலோட டேஸ்ட்டு நல்லா வரும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல வேக வச்ச அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா இதில கிளறி விட்டு நல்லா மசிச்சுக்கணும். நல்லா குழஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் 3, 4 கரண்டி நெய்ய ஊத்தி, அது நல்லா சூடானதுக்கப்புறம், உடைச்சு வச்ச முந்திரிய அதில பொன்னிறமா வறுத்துக்கணும். அது கருகாத அளவுக்கு லோ ஃப்ளேம்லயே வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் திராட்சையும் சேர்த்துக்கணும். அதையும் பலூன் மாரி ஊதி வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் வேக வச்ச பொங்கல்ல இத சேர்த்து நல்லா கிளறி சாப்பிட்டோம்னா, சூப்பரான பொங்கல் உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.